पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ भद्रं कर्णे विशृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ ओंकारार्थतया भातं तुर्यौंकाराग्रभासुरं तुर्यं त्रिपाद्रामं स्वमात्रं कलयेन्वहं स्वमात्रं कलयेन्वहं। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதர்வசிகோபனிஷத். அதில் கடைசியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முக்கியமான மந்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். ஓம் 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 இது திரிருக்துவா. ஓம் 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 ஓம்னா என்ன அர்த்தம்? ஸ்தூலம், ஹ்ரஸ்வம், தீர்க்கம், புளுத்தம். ஸ்தூல ஓங்காரத்தில் ஹ்ரஸ்வமாக சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கமாக சொல்கிறது, அதுக்கப்புறம் புளுத்தம்னு சொல்கிற லென்த்தாக சொல்கிறது. இன்னைக்கு காலையில் மாமா வந்து கீழ் வீட்டு மாமா வந்து, சாமி எனக்கு வந்து ஓங்காரம் நல்லா ரொம்ப லென்த்தாக போகுது சாமி, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. லென்த்தாக பண்ணுறது ஏன் பண்ண 16 மாத்திரை 25 30 போகுது சாமி எனக்கு அப்படின்னு. அப்போ சில பேருக்கு லங்ஸ் வந்து நல்லா பெருசாக நல்ல கெப்பாசிட்டியோடு இருக்கும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சொல்ல முடியும். ஆனால் நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரவண காலத்திலையும் மனன காலத்திலையும் என்ன பண்ணுங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி பண்ணணும். இப்போ சிரவணம் பண்ணுறீங்களா, 12 மாத்திரை பண்ணுங்க போதும். 12 மாத்திரைக்கு மேலே சிரவணம் பண்ணுறவங்க பண்ண வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, மனசு வந்து பார்த்தீங்கன்னா சுகம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஞானத்து பக்கம் வந்து இது வராது, ருச்சி வராது. அப்போ அதனால 12 மாத்திரைக்கு மேலே சிரவணம் பண்ணுறவங்க பண்ண வேண்டாம். மனனம் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா 16 மாத்திரை வரைக்கும் பண்ணலாம். நிதித்தியாசனத்தில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும், புளுத்த மாத்திரைன்னு சொல்லக்கூடிய தீர்க்கமா, ரொம்ப தீர்க்கமா 16 மாத்திரைக்கு மேல எவ்வளோ மாத்திரை வேணாலும் சொல்லலாம். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதித்தியாசனம் பண்றவங்களுக்கு சமாதி அடைகிறத தவிர்த்து வேற காரியம் இல்லை. இப்ப நான் மனனம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுங்க, நான் வந்து மனனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஓரளவு நல்லா போயிட்டு இருக்க மனனம், இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, உங்களுக்காக கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன் திரும்பவும். இப்போ எனக்கு காரியம் இருக்குன்னா இப்போ இந்த பிரஸ்தான திரையத்தை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும், ஆரம்பிச்சாச்சு. அப்போ ஆரம்பிச்ச காரியத்தை பாதியில் விடக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லென்த்து பண்ணுறது. ஏன்னா காரியம் இருக்குது, டெய்லி கிளாஸ் எடுக்கணும்,
அப்புறம் புக் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். நான் வச்சிருக்க புக் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். பாதி ஒர்க் முடிஞ்சிருக்கு. அப்போ இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரியம் இருக்குது அப்படின்றதுனால நான் இப்போ வந்து 16 மாத்திரைக்கு மேலே போனேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கிளாஸ்க்கு காலையில் வர தோணாது. லீவு நாள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்து பண்ணி ஜபத்தை பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஏன்னா லீவு நாளில் தெரியும் எனக்கு கிளாஸ் இருக்காது 6:30 மணிக்கு. லென்த்து பண்ண அப்படின்னா எந்திரிக்கிறதுக்கே மனசு வராது. மனசு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே தோணாது. எங்கேயாவது போகணும், கோயிலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஒரு கிரி பிரதட்சணம் போகலாம், இல்லை ஏதாவது புக் ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் தோணாது. லென்த்து பண்ண ஆரம்பிச்சோன்னா மனசு வந்து என்ன ஆகும்னா நிற்க ஆரம்பிச்சோம், ஸ்டில்னஸ்க்கு வர ஆரம்பிச்சோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்னஸ்க்கு வர ஆரம்பிச்சிங்கன்னா காரியம் பண்ண முடியாது. இதுதான் முக்கியமானது. அப்போ நீங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா 16 மாத்திரைக்கு மேல பண்ணாதீங்க. ஹ்ரஸ்வம் பண்ணுங்க பாப்ப நாசத்துக்காக, தீர்க்கம் பண்ணுங்க. தீர்க்கம் 16 மாத்திரைக்கு உட்பட்டதாவே இருக்கட்டும். நிதித்தியாசனத்துல யாராவது இருக்கீங்க, இப்போ சுவாமி எனக்கு வந்து சாஸ்திரம் போது சுவாமி அப்படின்னு யாராவது இருக்கீங்க அப்படின்னா, நம்ம தனமாமி மாதிரி இருக்காங்க, கொஞ்சம் பேர் ரொம்ப சூப்பர் சீனியரா இருக்கிறவங்க இருக்காங்க. அப்ப யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 75+ இருக்கீங்களோ இல்லை 80+ இருக்கீங்களோ, இதுக்கு மேல போதும் சுவாமி அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா, நான் சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கேன் சாஸ்திரத்தை, அது சும்மா கேட்கிட்டேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் ஜீவன் முக்தி இப்ப இல்லை எனக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, கிரம முக்திக்கு என்ன பண்ணணும், இந்த ஓங்காரத்தை 16 மாத்திரைக்கு மேல எவ்வளவு வேணாலும் லென்த் பண்ணி சொல்லணும். அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சமாதி அபியாசம் மெதுவா 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 சமாதியில கொண்டு போய் விட்டு கிரமமுக்திக்கு சாதனமா இது ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த 4வது மாத்திரை என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹ்ரஸ்வம் தீர்க்கம் ப்ளுதம். ஹ்ரஸ்வ ஓங்காரம், அப்புறம் தீர்க்க ஓங்காரத்தை நம்ம எதாவா சொல்றோம், உக்கார பிரதானமா தீர்க்க ஓங்காரம் சொல்றோம். அதுக்கப்புறம் ப்ளுதம் எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதித்தியாசனத்துக்கு போறவங்க மட்டும் மகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா ப்ளுத மாத்திரையில பயன்படுத்துங்க. மகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லென்த் பண்ணி சொல்ல முடியுமா, ஓம் அப்போ ஹ்ரஸ்வ ஓங்காரம் ஷார்ட்டா சொல்றது ஓம் 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 ஓம். அதுக்கப்புறம் மெதுவா மாத்திரீங்க மோம் 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 மோம். இப்ப தீர்க்க ஓங்காரம் சொல்லும் போது உகாரம் தான் தீர்க்க ஓங்காரமா சொல்லணும். உகார பிரதானமா ஓம். இத 12 மாத்திரை சொல்லுங்க, 16 மாத்திரை சொல்லுங்க, அதுக்கு மேல போகவே போகாதீங்க. யாராவது சூப்பர் சீனியரா இருந்தீங்க அப்படின்னா, எனக்கு சமாதி அபியாசம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் மகாரத்தை என்ன பண்ணுங்க, ப்ளுத மாத்திரையா மகாரத்தை சொல்லுங்க. ப்ளுத மாத்திரைனா இங்க யோக சாஸ்திரத்துல 16 மாத்திரைக்கு மேல எவ்வளவு பிராணன் இருக்குமோ அவ்வளவு தூரம் மகாரத்தை லென்த் பண்றது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4வதா இருக்கிறது எது அப்படின்னா அமாத்திரான்னு பேரு. சிரவணம் மனனம் பண்ணி நல்லா முடிச்சவங்க, தான்ல நிக்கணும்னு யாருக்காவது அபியாசம் இருந்துச்சுன்னா, இச்சா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மகார பிரயோகத்தை நல்லா பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு மகார பிரயோகத்தை நல்லா புளுத்தமா பண்ணி நல்லா அபியாசமானதுக்கு பிறகு ஒரே ஒரு ஓங்காரத்தை என்ன பண்ணணும், உச்சரிக்கணும். ஓம். இந்த ஒரு ஓங்காரத்தை உச்சரிச்சுட்டு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அடுத்த ஓங்காரம் சொல்லக்கூடாது, விட்டுறணும். எப்போ மனசு தாட் ப்ராசஸ் செகண்ட் ஒரு தாட் இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்போ ஓம் ஆரம்பிக்கணும். இந்த மகாரத்தை சொல்லி 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மகாரம் உள்ள இருக்கிற எல்லா விருத்திகளையும் நாசம் பண்ணிடும். அப்போ ஒரு ஓங்காரம் சொல்லி அடுத்த ஓங்காரம் சொல்லும் போது அந்த இடத்துல விருத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது. அது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எம்டினஸ் இருக்கும். அந்த எம்டினஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுது அசப்தம். அதுதான் அர்த்த மாத்திரா அமாத்திரா அப்படின்னு பேரு. அதுதான் துரியம்னு பேரு, சாந்த ஆத்மா. அந்த இடத்துல அகார உக்கார மகாரம் சொல்லி அடங்கி அடுத்த அகார உக்கார மகாரம் ஆரம்பிக்கிறதுக்கு நடுவுல சாந்த ஆத்மா, நான் தான், நான் மாத்திரம் இந்த ஜெகத் இல்லாம இருக்கேன். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா புளுத பிரணவ பிரயோகேன். அதை எப்படி அடையணும் சாமி, அதை அடையிறது வந்து இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா எம்டினஸ் அடைய முடியாது, அது வந்து என்னுடைய சொரூபம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா புளுத்த ஓங்கா பிரணவ பிரயோகேன. புளுத்தம்னா என்னது, மகாரத்தை
நல்லா லென்த் பண்றது பிரயோகம். அந்த லென்த் பண்ணி விட்டா மிச்சம் இருக்கிறது நான் தான். ஓம் ஓம் இந்த மகாரத்தை புளுத்தமா தீர்க்க ரொம்ப லென்த் பண்ணி சொல்லி விட்டோன்னு மிச்சம் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நான் மாத்திரம்தான் இருக்கேன். அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்தமும் இல்லாம துரிய ஆத்மான்னு பேர். அப்ப அதான் இங்க சொல்லுது புளுத்த பிரணவ பிரயோகேன சமஸ்தம் ஓமிதி பிரயுக்தா ஆத்ம ஜோதி. என்ன பண்றோம், இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை சொல்லி சொல்லி அபியாசம் நடந்ததுக்கு பிறகு மகாரத்தையும் சொல்றதை விட்டுருவான். விட்டுட்டு என்ன பண்ணுவானா ஓம், அடுத்தது மகாரத்தை சொல்லி கேப்ல நின்று அதுக்கு அடுத்தது அதையும் விட்டுட்டு பூரண ஓங்காரம் சமஸ்தம் ஓமிதி பூரணமான ஓங்காரத்தை சொல்லி ஓம் சமாதிக்கு போயிடுறது, அந்த கேப்புக்கு போயிடுறது. அந்த கேப்லயே நின்று நின்று எப்ப மனசு தோன்றுதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மனசுல தாட்டி ப்ரொடியூஸ் ஆகுது, அப்போ ஓம். திரும்ப எப்ப மனசுல தாட்டுவோங்கதோ அப்போ ஓம். அப்ப அந்த ஒரு தாட் வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எம்டினஸ்லயே இருந்து 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 அபியாசம் பண்றது. அது எம்டினஸ் இல்லை, அங்க நான் மாத்திரம்தான் பூரணமா இருக்க. இது மெதுவா மெதுவா இன்க்ரீஸ் பண்ணணும். அதான் இங்க சொல்லுது ஆத்ம ஜோதிக்கு சக்ரித் ஆவர்த்தது. அப்ப முதல் பிரயோகம் அகாரம் உகாரம் மகாரம், மகாரத்தை லென்த் பண்றது, மகாரத்தை லென்த் பண்ணிட்டு எம்டினஸ்ல நிக்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வரும்போது ஒரு பூரண ஓங்காரத்தை சக்ரித் ஆவர்த்தது. சக்ரித்னா என்ன அர்த்தம், டக்குன்னு சொல்றது, ஒரே முறை சொல்றது ஓம். ஓம் இது மட்டும் சொல்லிட்டு அந்த நடுவுல இருக்கிற எம்டினஸ்ல நிக்கிறது. அந்த சொல்றாரு சக்ரித் ஆவர்த்தத்தை. அந்த அபியாசி நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவானா ஒரே முறை தான் உச்சரிப்பான். அடுத்த தாட்டு வர வரைக்கும் அப்படியே இருப்பான். அடுத்து ஒரு முறை தான் உச்சரிப்பான். அடுத்த தாட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அப்ப மிச்சம் இருக்கிற இடத்துல அவனோட எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இத வந்து பாத்தீங்கன்னா சக்ரித் உச்சாரித மாத்திரேன், ஒரு முறை சொன்ன மாத்திரத்துல இவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ச ஏஷ ஊர்துவம் உத்கிராமயதி, இவனை வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி அழைத்து செல்கிறதுனால இதுக்கு பேர் ஓங்காரம்னு பேர். ஓங்காரம் பிரணவத்துக்கு எப்ப ஓங்காரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இவனோட எல்லா பிராணன்களையும் மேல் நோக்கி எடுத்து செல்லுது. அதனால இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரணவத்துக்கு பேர் ஓங்காரம்னு பேர். அப்ப பிரணவம் என்ன பண்ணும், ச ஏஷ ஊர்துவம் உத்கிராமயதி, சாதகனை மேல் நோக்கி அழைத்து செல்வதால் என்ன பண்ணுது, சம்சாரத்திலிருந்து மேல் நோக்கி அழைத்து செல்வதால் இதுக்கு பேரு ஓங்காரம் அப்படின்னு பேர். பிரணவத்துக்கு பேர் ஓங்காரம். ஏன்பா பிரணவம்னு ஏன் பேர் வந்துச்சு ஓங்காரத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது பிராணான் சர்வான் பரமாத்மனி பிரணாமயதி இது ஏதஸ்மாத் பிரணவா. நல்லா தெளிவா சொல்லுது எல்லா பிராணன்களையும். பிராணன்கள்னா என்ன அர்த்தம், பிராணன் தான் எல்லாத்துக்கும் பீஜம். புத்தி மனசு இந்திரியம் எல்லாம் பிராணன் தான். பிராணன் இல்லைன்னா எதுவும் இருக்காது. ஒருத்தன் செத்து போயிட்டான், செத்து போனதுக்கு பிறகு கர்மேந்திரியம் இருக்குமா, வேலை செய்யுமா, வேலை செய்யாது. ஞானேந்திரியம் வேலை செய்யுமா, வேலை செய்யாது. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் வேலை செய்யுமா, வேலை செய்யாது. ஏன், பிராணன் இல்லை. அப்ப இது எல்லாத்துக்கும் பெட்ரோல் எது அப்படின்னா பிராணன். அப்ப இது எல்லாத்துக்கும் காமன் நேம் என்ன அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காமன் நேம், இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாத்துக்கும் காமன் நேம் ஒண்ணு இருக்கு, பிராணான் அப்படின்னு பகுவச்சனத்தை சொல்லுவோம். ப்ளூரல்ல சொல்றது பிராணான். பிராணகன் சொன்னீங்கன்னா இன்று தனியா ஆயிடும், நம்மளுடைய பிராணன் ஆயிடும். அதே பிராணான் அப்படின்னு பகுவச்சனத்துல எங்கேயாவது சொல்லப்பட்டுச்சுன்னா அது 19 தத்துவங்களையும் குறிக்கும். 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 பிராணன், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாத்துக்கும் காமன் நேம் பிராணான். பகவச்சனம் ப்ளூரல்ல சொல்றது.
எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா பரமாத்மனி சர்வம் எல்லாத்தையும். பரமாத்மனின்னு என்ன அர்த்தம்? அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணம் இருக்கா, எம்டினஸ். அந்த நான் மட்டும் நிக்கிற நிலை இருக்குல்ல, துரியம். அந்த பரமாத்மாவின் இடத்துல பிரணாமயதி. பிரணாமயத்தினா நன்றாக லயம் செய்ய வைக்கிறது. இந்த ஓங்காரத்தை சொல்ல 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 என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் லயமாயிட்டே போகும். ஓங்காரத்தை சொல்ல சொல்ல கர்மேந்திரியம் ஞானேந்திரியங்கள்ல லயமாகும். ஞானேந்திரியங்கள் என்ன ஆகும் அப்படின்னா மனசுல லயமாகும். மனசு புத்தியில லயமாகும். புத்தி பிராணன்ல லயமாகும். பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துரியத்துல போய் லயமாகிவிடும். அப்ப எல்லாத்தையும் லயம் பண்ணக்கூடிய லயக்கர்த்தா யாரு அப்படின்னா லயம் செய்வது இந்த ஓங்காரம், பிரணவம். அதனால இதுக்கு பேர் வந்து இது ஏதஸ்மாத் பிரணவா. அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரணவம் அப்படின்னு பேரு. எல்லாத்தையும் லயம் பண்றதுனால பிரணவம்னு பேரு. அதனாலதான் இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா உபசம மந்திரம். இதுக்கு என்ன பேரு? உபசம மந்திரம்னு சொல்லுவோம் ஓங்காரத்தை. ஏன் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் அதிகம் இதை கொடுக்க மாட்டோம். ஏன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த பிரணவத்தை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணும். நான் ரிஷிகேஷ் போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆர்டிஸ்ட், நல்ல ஜாப். எனக்கு ஒரு டிசைனர். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் 2 ஒர்க் தான் பண்ணுவேன். ரொம்ப எனக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்கும். என்னோட ரூம்ல யாரும் உள்ள என்டர் ஆக மாட்டாங்க. அப்போ என்னோட வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்தை சொல்றது தான் எனக்கு வேலை. ஒரு பகவத்கீதையை வாசிப்பேன், ஓங்காரத்தை சொல்றேன். இது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் டைம் கொடுப்பேன். எந்த கஸ்டமர்ஸ் வந்தாலும் செலக்டடாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நாளைக்கு வாங்க, 2 நாள் கழிச்சு வாங்க, 3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு எந்த இதுக்கு இருந்தாலும் ஆர்ட் ஒர்க் எல்லாத்துக்கும் நான் தான் டைம் கொடுப்பேன். ரொம்ப கம்மியான ஒர்க்கு. அப்போ அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா போக 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 போதும் இது அப்படின்னு தோணிடுச்சு. கிளம்பி போயிட்டேன், ரிஷிகேஷ் போயாச்சு. அந்த போதும்னு தோணிடும் உங்களுக்கு. இந்த ஓங்காரத்தை சொல்ல சொல்ல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா போதும்னு தோணிடும். என்னோட ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் என்னோட டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 3 பேர். எனக்கு 2 அசிஸ்டண்ட்டு, நான் ஒருத்தர் தான். ஒரு 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 டார்க் ரூம் ஒன்று இருக்குது எங்களோட இதில் ஆஃபீஸில். என்னோட டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டார்க் ரூம். என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் வருவேன், ஒரு பகவத்கீதை ஒரு சின்னதாக கொஞ்சம் படிப்பேன். அப்புறம் பிரணவம் சாண்டிங் பண்ண ஆரம்பிப்பேன். சேர்லேயே இருந்துக்கிட்டு, யாருக்கும் தெரியாது. நான் பாட்டுக்கு சேரில் இருந்து, யாரும் உள்ளே வர முடியாது, எல்லாம் கண்ணாடி டோர். நல்லா ஓங்கார ஜபம் பண்ணிகிட்டே இருப்பேன். மெதுவாக 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 நல்லா பீக்கு போகும். கிளம்பி போய் என்ன பண்ணுவேன், டார்க் ரூமில் போய் உட்காந்துருவேன். அங்கே வெளியில் வந்து ஒரு ரெட் கலர் லைட்டு போட்டோம் அப்படின்னு ஆன் பண்ணிட்டோன்னே யாரும் உள்ளே வரமாட்டாங்க. நான் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு நல்லா ஆசனம் போட்டு பக்காவாக உட்காந்து, எனக்கு அது மாதிரி ஆஃபீஸ் அமைஞ்சுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், உட்காந்து நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 12 மணி ஆச்சு அப்படின்னா மெதுவாக கீழே இறங்கி வருவேன். ஏதாவது ஒரு சின்ன ஒர்க் ஏதாவது பண்ணுவேன். அதுக்கப்புறம் சாப்பிட போயிடுவேன். திரும்ப மத்தியானம் வந்தேன்னா திரும்ப ஒரு சின்ன ஒர்க் ஒரு 3 மணிக்குள்ளார பண்ணுவேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு பர்மிஷன் போட்டு நேராக ஒரு கோயில் இருக்குது, நம்ம வடபழனி கோயிலில் ஒரு மெடிடேஷன் ஹால் இருக்குது, அங்கே போய் வந்து உட்காந்து தான். எனக்கு அது மாதிரி அமைஞ்சுது. எந்த ஒரு ப்ரெஷர் இல்லை. நல்ல இன்கம். என்னோட டிசைனர் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி எனக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் வீக்கெண்டில் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவேன். நிறைய சேலரி, நல்ல மணி கிடச்சிது. எந்த ப்ரெஷர் இல்லை, மேரேஜ் இல்லை, எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனந்தமாக இருந்தேன். இது நல்லா போக 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 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ஓங்காரம் போக 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 இந்த வெளியில் இருக்கிற லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இது சுகம் தராது. உள்ளுக்குள்ளார சுகம் அதிகமாக அதிகமாக வெளியில் இருக்கிற சுகம் என்னாகும், இல்லாமல் போயிடும். அப்போ என்ன தோணும் அப்படின்னா எதுக்கு இதை பண்ணிகிட்டு இருக்கோம், ஜாபுக்கு எதுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜாபை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்து பார்த்து அப்புறம் என்ன பண்ண ரிஷிகேஷ் கிளம்பி போயாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஆச்சாரியார்கள் எல்லாம் சொல்லுவாங்க, யாராவது கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஓங்கார மந்திரத்தை கொடுக்கக்கூடாது. சன்னியாசிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை கொடுக்கணும். அப்படி ஏன் அப்படின்னா சன்னியாசிக்கு நஷ்டமாகி போகிறது ஒன்றும் இல்லை. இதே ஒரு கிரகஸ்தர் வந்து 40 வயசுல இருக்காரு, ஒருத்தர் ஃபேமிலி ரன் பண்ணி ஆகணும், 2 குழந்தைங்க இருக்காங்க, வைஃப் இருக்காங்க அப்படின்னா, ஃபேமிலி சொசைட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது அவர் இந்த ஓங்காரத்தை பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னா கண்ண முடி உட்கார்ந்து ஓங்காரத்தை பண்ணாருன்னா மெதுவா மெதுவா ஷட் டவுன் ஆகும்.
இதுக்கு பேரு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? உபசம மந்திரம். உபசம மந்திரம்னா என்ன அர்த்தம்? ஷட் டவுன் பண்ற மந்திரம். என்னென்னத்தெல்லாம் ஷட் டவுன் பண்ணும்? வெளியில போறதுக்கு மனசு வராது, முதல்ல காரியம் பண்றதுக்கு மனசு வராது, வெளியில இருக்க காரியங்கள்லாம் ஷட் டவுன் ஆகும். அது அப்புறம் எப்பவும் பார்த்தாலும் கண்ண மூடி உட்கார்ந்தே இருக்கலாம் போல, அந்த ஓங்காரத்திலேயே இருக்கலாம் போல தோணும். அப்ப இந்திரியங்கள் ஷட் டவுன் ஆகும், கர்மேந்திரியங்கள் ஷட் டவுன் ஆகும், ஞானேந்திரியங்கள் ஷட் டவுன் ஆகும். அப்புறம் மெதுவா மனசையும் ஷட் டவுன் பண்ணும். ஓங்காரத்திலேயே கருவண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூல இருக்க தேனை எடுத்துக்கிட்டு அதுலேயே சுத்தி வந்துட்டு இருக்க மாதிரி இந்த மனசு என்ன பண்ணும்? இந்த ஓங்காரத்திலேயே சுத்தி வந்துட்டு இருக்கும். வேற தாட் வந்து வரவே வராது. தாட்ஸ் எல்லாம் உபசமம் பண்ணும். அப்புறம் புத்தி ரீதியா கர்மம் பண்றது தோணாது. அதுக்காக தான் நாங்க 12 மாத்திரை சொல்லுங்கலாம் சொல்றது. எதுக்கு தெரியுங்களா? நீங்க ஏதாவது விசாரம் பண்றதுக்கு உங்களுக்கு புத்தி தோணாது. அதிகமா போச்சு அப்படின்னா, சாமி நான் பாடத்துக்கு வரல சாமி, இந்த ஓங்காரமே நல்லா இருக்கு சாமி அப்படின்றீங்க நீங்க. ஓங்காரம் அதிகம் போக ஆரம்பிச்சதுன்னா புத்தி வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. ஏன்னா அதை காட்டிலும் சுகம் வந்து இந்த ஓங்காரத்துல இருக்கு. புத்தி ஷட் டவுன் ஆயிடும். ஆனா என்ன ப்ராப்ளம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி ஷட் டவுன் ஆனோன்னு என்ன ஆகும்? எங்க போய் நின்றோம்? பிரகிருதி லயத்துல போய் கொண்டு போய் மகாரத்துல போய் லயமாயிடுவீங்க. அதை தாண்டி போறது ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய இது இருக்கணும், அனுகிரகம் இருந்தாதான் தாண்டி போக முடியும். அந்த மகாரத்தை தாண்டும் போது இருக்கிற பிளாக் ஹோலை தாண்டது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணுவோம்? நல்ல ஈஸ்வர அனுகிரகத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிரணவத்துல ஆழ்ந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். அப்ப இந்த மந்திரத்துக்கு பேரே என்ன பேரு அப்படின்னா உபசமம் பண்றது. அதான் உத்கிராமயதி இதி ஓங்காரக பரமாத்மனி பிரணாமயதி இதி பிரணவா. பிரணவம் ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ண வைக்கிறது, சரணாகதி பண்ண வைக்கிறது. பரமாத்மான்ற கான்சியஸ்னஸ்ல எல்லாத்தையும் என்ன பண்ணுது? சரணாகதி பண்ண வைக்கிறது, லயம் பண்ண வைக்கிறதுனால இதுக்கு பேரு பிரணவம் அப்படின்னு பேரு. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது எதுவோ அகார உக்கார மகாரத்தை தாண்டி சதுர்த்தக அவஸ்தித. இது 4வதா இருக்கே அந்த துரியம். அந்த 4வதா இருக்கிறது அந்த துரியத்துக்கு மேலதான் அதுதான் ஸ்கிரீன் மாதிரி ஆதார தத்துவம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் தான் மூக்குத்தி, தங்கம் தான் கம்மல், தங்கம் தான் ஒட்டியானமா, தங்கம் தான் பிரேஸ்லெட்டா ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த துரியம் சொல்லக்கூடிய சதுர்த்தத்துல அவஸ்திதம் 4வதா நிற்கக்கூடிய அந்த தத்துவம் இருக்கே துரிய தத்துவம். அந்த துரிய தத்துவம் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ தேவ. அதுதான் எல்லா தேவர்களாவும் ஆச்சு. அதுதான் சர்வ வேத. அதுதான் எல்லா வேதங்களாவும் ஆச்சு. அந்த துரியம் தான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ யோனி. இங்க இருக்கக்கூடிய எல்லா 84 லட்சம் யோனிகளாவும் அந்த துரியம் தான் ஆச்சு. தங்கம் தான் கம்மல் ஆச்சு, மூக்குத்தி ஆச்சு, பிரேஸ்லெட் ஆச்சு. அது மாதிரி மண்ணு தான் சட்டியாச்சு, பானையாச்சு. காட்டன் தான் வந்து பாத்தீங்கன்னா நூலாச்சு, துணியாச்சு, ட்ரெஸ் ஆச்சு, அநேக விதவிதமா ட்ரெஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த துரியம் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ வேத, சர்வ தேவ, சர்வ யோனி. அது மட்டும் இல்ல எல்லா தியேயாச்ச. இந்த உலகத்துல யாரெல்லாம் தியானம் பண்றாங்களோ, ஒரு பக்கம் சிலுவையை போட்டாலும் சரி, உட்கார்ந்து தியானம் பண்ணாலும் சரி, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 786 போட்டு பிறைய போட்டாலும் பரவாயில்ல. எதை முஸ்லிம்ஸா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், இந்த உலகத்துல யாரெல்லாம் எதையெல்லாம் தியானிக்கிறாங்களோ அது எல்லாமா அந்த துரியம்தான் ஆயிட்டு. அது கண்ணியமா வேற இந்த உலோகத்துல எதுவுமே இல்லை. தியேயாஸ்தி. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வ வாச்சிய வஸ்து பிரணவாத்மகம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வாச்சகங்களுக்கும் அர்த்தம் எதுவோ, வாச்சியசிய அப்படின்னா வாச்சகத்துக்கு அர்த்தம் எது? வாச்சியம். வாச்சகம் அப்படின்னா பேரு, வாச்சியம் அப்படின்னா அந்த பேரை உடைய வஸ்து. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சப்தங்களும் வாஸ்தவத்துல எது? நீங்க கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம் பேர் சொல்றீங்கல்ல, அந்த கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட்ன்றதெல்லாம் பேர். வாச்சகம் பேர், நேம். எல்லா நேமும் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நம்ம யூஸ் பண்றோம், நிறைய நாமத்தை யூஸ் பண்றோம். பரமஹம்சானந்தா, ராமச்சந்திரன், ஸ்ரீதரன், பரமஹம்சானந்தா, சுபாஷினி, பிள்ளை சூரியன், சிமி சேச்சி, அருணா, கீதா, பூர்ணிமா, ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டே இருக்கிறோம். எல்லா பேரும் என்னது? தங்கம், மூக்குத்தி, கம்மல், பிரேஸ்லெட்டு, ஒட்டியானம், எல்லாம் பேரு. அதெல்லாம் எதை குறிக்குது? அதுக்கு அர்த்தம் எது? வாச்சகத்துக்கு அர்த்தம் வாச்சியம். எது வாச்சியம்? தங்கம். ஒண்ணுதானே? ஒரே தங்கம் தான் வாச்சியம்.
அதுக்கு பேர் எத்தனைப்பா? அதுக்கு மேல ஏகப்பட்ட பேரு கல்பித்தம். ஊர்ல எத்தனை ஜுவல்ஸ் இருக்கு, ஜுவல்ஸ் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஆபரணம் எவ்வளவு ஆபரணம் இருக்கு, என்னென்னவோ இருக்கு. ஸ்திரீகளுக்கு தெரிஞ்ச ஆபரணம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது 4-5 தான் தெரியும். உங்களுக்கு நான் கண்ணில் காதுல மாத்துறதுல ஒரு 10 பேர் வச்சிருப்பீங்க. நீங்க மூக்குல மாட்டுறதுக்கு 10 பேர் வச்சிருப்பீங்க. கொலுசுக்கு 10 பேர் இருக்கும். எனக்கு தெரியாது. கொலுசுல மாட்டுறதுக்குலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர். நெக்லஸ்ல எத்தனை வெரைட்டி இருக்குன்னு தெரியல, வளையல்ல எத்தனை வெரைட்டி இருக்குன்னு தெரியல, ரிங்கில் எத்தனை வெரைட்டி இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே நிறைய பேருக்கு. எல்லாம் வாச்சகம் அப்படின்னு பேரு. அந்த வாச்சகத்துக்கான வாச்சியம் எது, அதுக்கான வஸ்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தான், வேற எதுவும் இல்லை, தங்கம் தான். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாச்சகங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் பேரு மாத்திரம். சர்வம் நாம ஏவ, பிருகதாரண்ய உபனிஷத்து ஒன்று சொல்லுது, எல்லாம் பேரு தாங்க, எல்லாம் வெறும் பேரு மாத்திரம் தான். என்ன இருக்கு வாஸ்தவத்தை? தங்கம் மட்டும்தானே இருக்கு. கொட்டியான கம்மலும் குத்தி எல்லாம் தனித்தனியா காட்டுங்க. தங்கத்துக்கு அந்நியமா, தங்கத்துக்கு அந்நியமா, தங்கத்தை விட்டுட்டு எந்த இதுவும் இல்லை. அப்ப என்னது வாஸ்தவத்துல? இந்த கம்மல் மூக்குத்திலாம் வெறும் பேருங்க. அப்ப ஒரிஜினல் தங்கம் மட்டும்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த சதுர்த்தம் சொல்லக்கூடிய துரியம் இருக்கே, ஆத்ம தத்துவம், இதுதான். இதுக்கு மேலதான் நான் என்ன பண்றேன், நான் அந்த நான் தான் துரியம். அந்த நானுக்கு மேல பரமஹம்சானந்தா, தங்க வளையல்லு, தங்க மூக்குத்தி, பூர்ணிமா தங்க மூக்குத்தி, ஜெயந்தி ஒட்டியானோ, தங்க ஒட்டியானோ. இந்த தங்கன்றது ஒட்டியான, தங்க ஒட்டியான, தங்க மூக்குத்தி, தங்க கம்மல், தங்க பிரேஸ்லெட். அதே மாதிரி நான் பரமஹம்சானந்தா, நான் பூர்ணிமா, நான் ஜெயந்தி, இது மாதிரி ஒவ்வொன்னா. என்னப்பா அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்க. மற்றதெல்லாம் இருக்கிறது ஒரே ஒண்ணுதான், தங்கம் மட்டும்தான் உண்மை. மற்றதெல்லாம் நாம வெறும் நாம மட்டும்தான். அதே மாதிரி இந்த துரியம் சொல்லக்கூடிய நான் ஆத்ம தத்துவத்துக்கு மேலதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாமங்களும் கல்பிதம், வெறும் நாமம் தான். இது வேற எதுவுமே இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கு. மீதி எல்லாம் நாமங்கள், ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. யோசிச்சு பார்த்தா பக்கத்துல இருந்து ஒவ்வொன்றா பார்த்தாதான் தெரியும். ஒன்றும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியில எல்லாம் வேஷம் போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக்கி மசாலாவை போட்டு வேற விதமா ஆக்கி வச்சிட்டோம். ஒரு சமையல் பண்றதுல என்னென்னலாம் பண்றோம் பாருங்களேன். நேற்று ஒரு பாலக்கீரை பண்ணேன், ஒன்றும் போடல, ஒண்ணுமே போடல, கொஞ்சோண்டு துணியோண்டு உப்பு, அவ்வளவுதான், வேற எதுவும் போடல. ஆனா நான் இது வரைக்கும் அது மாதிரி பண்ணவே மாட்டேன். அதுல எதையாவது மசாலா போட்டு, அதை போட்டு, இதை போட்டு, பன்னீர் பாலக்கெல்லாம் போட்டு என்னவோ பண்றோம். அதுல மசாலாவை போட்டு எதுனோ தாளிப்புலாம் போட்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வெறும் சும்மா மசாலா தான். இருக்கிறது என்னது, ஒரு பாலக்கீரை மட்டும்தான். இதே மாதிரிதான் இருக்கிறது ஒரே தத்துவம். அதுதான் பாத்தீங்கன்னா துரியம். துரியத்துக்கு மேல நம்ம என்ன, இந்த மொத்த உலகமும் என்ன அப்படின்னா, மொத்த பிரபஞ்சமும் வெறும் கல்பித்தம், வெறும் நாம மாத்திரம். மந்திரம் சொல்லுது வெறும் நாம மாத்திரம். அதான் இங்க சொல்லுது சர்வ வாச்சிய வஸ்து. சர்வ வாச்சிய வஸ்து என்னது? சர்வ வாச்சிய வஸ்து, எல்லா வாச்சகங்களுக்கும் அர்த்தமாயிருக்கிற வஸ்து எதுவோ அது பிரணவாத்மகம், அதுதான் பிரணவஸ்வரூபம், அதுதான் துரியம். அகார உகார மகாரம், அப்புறம் 4வதா இருக்கக்கூடிய துரியம் அப்படின்னு மந்திரம் முடியும். அதுக்கப்புறம் அடுத்த மந்திரம் வந்துருங்க. ஆச்சாரியார் ஸ்ருதி அடுத்த மந்திரம் சொல்லுது. சந்தர்த்தா சர்வேப்யோ துக்க பயேப்யஹ சந்தாரயதி இதி தாரணாத் தாரஹ. சந்தாரணாத் இதி தாரஹ. சந்தர்த்தா சர்வேப்ய துக்க பயேப்யஹ சந்தாரயதி இதி தாரணாத் தாரஹ. தாரணாத் தானி சர்வானீதி விஷ்ணுः சர்வான் ஜயதி. பிரம்மா அப்ருஹத சர்வம் கரணானி சம்பிரதிஷ்டாப்ய தியானாத் விஷ்ணுः மனசி நாதாந்தே பரமாத்மனி ஸ்தாப்ய த்யேயமீஷானம் பிரத்யாயந்தீஷாவா சர்வமிதம் பிரயுக்தம். அற்புதமான மந்திரம் இது.
என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தர்த்தா. சந்தர்த்தா அப்படின்னா தரணாத் தர்த்தா, தரணம் பண்றது அப்படின்னா கடத்து விற்கிறதுன்னு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்கு. தா போட்டீங்கன்னா தரணம் வந்துடும், தா போட்டா வந்து தாரணம் வந்துடும். சந்தர்த்தான்றதுக்கு அர்த்தம் தாரணாத் தர்த்தா. தாரணாத் அப்படின்னா தாங்கிறதுனால. எதுக்கு மேல இது எல்லாம் இருக்கு? சந்தர்த்தா சர்வேபியோ துக்க பயேபியா. இந்த உலகத்தை மொத்த சம்சாரத்தையும் தாங்கிற கர்த்தா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தர்த்தா. இந்த அமாத்திரா சுரூபமா இருக்கிற துரியம் சந்தர்த்தா. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தர்த்தா சர்வேபிய துக்க பயேபியா, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய இந்த ஓங்காரம் அனைத்து விதமான துக்க பயங்களிலிருந்து, அனைத்து துக்கங்கள் இருக்குல்ல, என்னது ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், மூணா சொல்லலாம் போதும். ஆனா தனித்தனியா பேசினீங்கன்னா எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தனியா கூப்பிட்டு பேசுறதாதான் தெரியும். அப்படியே பல 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 பலம் கொட்டும். எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். வெளில கேட்கும்போது சாமி நல்லா இருக்கும் சாமி, நல்லா இருக்கீங்களா, சௌக்கியம் சௌக்கியம் இருங்க, சௌக்கியமா இருங்க. பர்சனலா பேசி பக்கத்துல லைட்டா சுரண்டி பார்த்தா தெரியும். இப்படி சுரண்டி பார்த்தோம் அப்படின்னா உள்ள இருந்து அப்படியே கொட்டும். அப்படியே ஒவ்வொருத்தருக்குள்ளார எவ்வளவு துக்கங்கள் இருக்குன்னு. அப்போ எல்லா துக்கங்கள், அது மட்டும் இல்ல பயம். கீழே இருக்கிற இந்த ஜெர்மன் லேடி இருக்கு, அது வந்துச்சுன்னா போதும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி அது பயம் சாமி, இது பயம் சாமி, செடியை வைக்காதீங்க சாமி, செடி பயம். கொசு வந்துடும், ஏன்னா கொசு வந்துடும், அது பயம். காக்காவுக்கு எது ஃபீடிங் பண்ணாதீங்க, காக்கா பயம். நாய் பயம், பூனை பயம், மனுஷன் பயம். உலகத்துல எல்லாம் பயம்தான் அதுக்கு. சாமி பக்கத்துல மேல இருந்து கீழே பார்க்காதீங்க சாமி, பயம் சாமி. எல்லாத்தையும் பயம். டெரஸ்ல இருந்து கீழே பார்க்க முடியாது அதால. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் பயம் பயம் பயம், ஏகப்பட்ட பயம். எல்லா பயங்களிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் சந்தாரயதீதி. சந்தாரயத்தின நன்றாக கடத்து விப்பது, நம்மளை கிராஸ் பண்ணி போக வைக்கிறது எதுவோ போட்டு மாதிரி இருக்கிறதுனால இந்த ஓங்காரத்துக்கு பேரு தாரணாத்து தாரகா. தாரணம் அப்படின்னா தரணம்னா நீச்சல் அடிச்சு போறது. போட்டுக்கு பேரு தாரகான்னு பேரு. போட் என்ன பண்ணுது? ஒரு கரையில இருந்து அடுத்த கரைக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இந்த சம்சார கடல், சம்சார கடல்னா என்ன இருக்கு? ரெண்டு தான், பயம் துக்கம். இந்த சம்சார பயம் சம்சார துக்கத்திலிருந்து நம்மளை தாண்டி கொண்டு போறதுனால இந்த ஓங்காரத்துக்கு என்ன பேர் அப்படின்னா தாரக மந்திரம் அப்படின்னு பேர். இங்க தாரன்னு போட்டிருக்கு, அது ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா தாரகம். சுவாமி இந்த தாரக மந்திரத்துக்கு வேற ஒரு இது இருக்கே சுவாமி, என்ன மந்திரம்? தாரக மந்திரம் வேற என்ன சொல்லுவோம்? என்னது வேற என்ன ஃபேமஸான தாரக மந்திரம்? ராம மந்திரம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இருக்குல்ல. இந்த ராம மந்திரம் 2-3 தாரக மந்திரம், ராம மந்திரத்திலே 2-3 சொல்லுவோம். பொதுவா ராம மந்திரம் சொல்லிக்கங்க. ராம மந்திரத்துக்கு தான் தாரக மந்திரம்னு பேரு. ஆனா வாஸ்தவம் அது கூட இல்லை. வாஸ்தவ தாரக மந்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபனிஷத்து படி பாத்தீங்கன்னா தாரக மந்திரம் இந்த ஓங்காரத்துக்கு பேர் தான் தாரக மந்திரம்னு பேர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராம மந்திரமும் கூட உங்களை சாயுஜ்ய பதவிக்கு தான் கொண்டு போகும். சாயுஜ்ய பதவியை அடைய வைக்கிறதுக்கு தான் ராம மந்திரம் வைகுண்டத்துக்கு கொண்டு போகும் உங்களை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பிரதீகம், ஒரு அடையாளமா இருக்கிறது. அது பாத்தீங்கன்னா அகார உக்காரம் மகாரத்தோட முடிஞ்சிருது. மகாரம் தான் ராமன். ஆனந்த ராமன்றது மகாரம். ஈஸ்வரர் எந்த ஈஸ்வர ரூபத்தை கொண்டு வந்தாலும் அது பாத்தீங்கன்னா மகாரத்தோட எண்ட் ஆயிடுது. காரணகர்த்தா, மகாரம் தான் காரணகர்த்தா, ஈஸ்வர தத்துவம். ஆனா இந்த ஓங்காரம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த காரணத்தையும் தாண்டி உங்களை என்ன பண்ணுது? துரியம் சொல்லக்கூடிய சுத்த பிரம்ம தத்துவத்தை அடைய பண்ணுது. அப்ப ரீபர்த்ன்றது இல்லாமையே பண்ணக்கூடியது எதுவோ அதுதான் வாஸ்தவ தாரகம். இந்த உலகத்துல ஒரே ஒரு தாரகம் தான் இருக்கு. தாரக மந்திரம் அப்படின்னாலே அது எது அப்படின்னா இந்த ஓங்காரம். அப்ப அதுக்கு எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயத்துக்குமே பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுவோம். இந்த உலகத்துக்கு திரும்ப வராம போறதுக்கு ராம மந்திரம் காரணமா இருக்கிறது.
சாயுஜ்ய பதவியை கொடுத்துரும், கிரமமுக்தியை கொடுத்துரும். அதனால கிரமமுக்தியை கொடுக்கறதுனால இந்த சம்சாரம், இந்த ரீபர்த் எடுக்காம இருக்கிறதுக்கு ராம மந்திரம் யூஸ் ஆகுது. அதனால அதுக்கும் பேர் தாரகம். ஆனா ஜீவன் முக்தியவே கொடுக்கக்கூடியது, இங்கேயே இந்த சம்சாரத்தை ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த ஓங்காரம். அதனால வாஸ்தவத்துல ஜீவன் முக்தியை கொடுக்கிற இந்த ஓங்காரம் தான் தாரகம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால பாத்தீங்கன்னா தாரணாத் தானி சர்வாணி இது விஷ்ணு. இந்த தாரணம்னா இப்ப யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ, நம்ம முக்கியமா பாத்தீங்கன்னா பார்க்கணும், நமக்கு யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓங்காரத்தை பாத்தீங்கன்னா நல்லா அபியாசம் பண்ணணும். இந்த ஓங்காரத்தை அபியாசம் பண்றதுனால தான் நமக்கு பாத்தீங்கன்னா பயங்கள் எல்லாம் போகும். புஷ்கலாமா சொல்லுவீங்கல்ல, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்ப நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை அபியாசம் பண்ண 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 என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பயமானது போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல மாண்டிக்கிய காரிக்கால பாத்தீங்கன்னா அருமையான காரிக்கா இருக்கு. என்ன காரிக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1:25 பக்கத்துல போட்டுங்க. மாண்டிக்கிய காரிக்கால 1:25. யுஞ்சீத பிரணவே சேதா பிரணவோ பிரம்ம நிர்பயம். இதான் முக்கியமானது. சதா காலமும் என்ன பண்ணுங்கன்னா ஓங்காரத்தோடு பிரணவத்தோடு இந்த சித்தத்தை பாத்தீங்கன்னா அதோடு இணைத்து கொள்ளுங்கள். இணைத்து கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? சேர்த்து வச்சுங்கன்னா என்ன அர்த்தம்? ஓம் 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 ஓம்னு அனுசந்தானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஏன் சுவாமி அப்படின்னா, அந்த பிரணவம் தான் நிர்பய பிரம்மம். நிர்பய பிரம்மம்னு என்ன அர்த்தம்? பயமில்லாத சுத்த பிரம்ம தத்துவம். அங்க பயத்துக்கு எந்த டுவாலிட்டியுமே இல்லை. அதனால பாத்தீங்கன்னா பிரணவே நித்திய யுக்தசிய, பிரணவத்துல எவன் பாத்தீங்கன்னா சதா அந்த பிரணவத்தையே அனுசந்தானம் பண்ணிட்டு அதுலயே நிக்கிறானோ அவனுக்கு ந பயம் வித்தியதே கொச்சித்து, அவனுக்கு பயம் என்று ஒன்றும் உண்டாவதில்லை. இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன வேணும்? இந்த உலகத்திலேயே சம்சார பயம் இதான். அப்ப அதனால பாத்தீங்கன்னா சம்சார பயத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா நமக்கு பாத்தீங்கன்னா சதா காலமும் இந்த பிரணவத்திலேயே நிக்கணும் அப்படின்னு மாண்டிக்கிய காரிக்கால சொல்லப்பட்டது. அதேதான் இங்க மந்திரமா இருக்கு. அடிச்சா அது அப்புறம் தாரணாத் தானி சர்வாணி இது விஷ்ணு சர்வான் ஜெயதி. தாரணாத் அப்படின்னா இந்த ஓங்காரத்தினால, ஓங்காரத்தோட ஓங்கார தியானத்தினால தானி சர்வாணி இந்த எல்லாத்தையும், இந்த உலகத்துல இருக்கிற சர்வத்தையும் விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, விஷ்ணு வியாபயதி, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அங்க விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு? இந்த ஓங்கார தியானத்தினால அவர் எல்லாத்தையும் வியாபிச்சவராக ஆகின்றார். ஓங்காரம் தான் அகார உகார மகாரம், ஓங்காரம். அப்ப அகார உகார மகாரம் தான் என்னது? ஜாகிரத சொப்பன சுசுப்தி, ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம், விஸ்வன் தைஜசன் பிராக்ஞன். அப்ப இந்த மொத்த பிரபஞ்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா அகார உகார மகாரம். அப்போ அதை உச்சரிக்கிறதுனாலதான், அந்த ஓங்காரத்தை தியானம் பண்றதுனாலதான் விஷ்ணு என்ன பண்ணார்னா அந்த எல்லாவற்றையும் வியாபிக்கின்றார். ஒரு வார்த்தையை அத்தியாகாரம் பண்ணணும். விஷ்ணு வியாபயதி அப்படின்னு பண்ணணும். விஷ்ணு எல்லாத்தையும் வியாபிக்கின்றார். வியாபிக்கின்றார் அர்த்தம் எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் தான் இருக்கார். எப்படி ஆனார் அவர்? எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் எப்படி போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓங்கார தியானத்தினால அவர் சர்வமா ஆயிட்டார், சர்வத்தையும் வியாபிச்சவராகிறார். அது மட்டும் இல்ல, சர்வான் ஜெயத்தி பிரம்மா. பிரம்மா அபிருகத்த சர்வம். அபிருகத்த அப்படின்னா அவருக்கு சின்னதா இருக்கிற எல்லாத்தையும், இந்த உலகத்துல பிரம்மத்துக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் லிமிட். அபிருகத்தன்றதுக்கு அர்த்தம் லிமிட். லிமிட்டா இருக்கக்கூடிய சர்வ கரணாணி, சர்வம் கரணாணி, எல்லா கரணங்களையும் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரம்மா என்ன பண்றாரு? சர்வான் ஜெயதி, எல்லாத்தையும் ஜெயம் செய்கின்றார். அப்ப பிரம்மாக்கு என்ன சாமர்த்தியம்? அவரும் ஓங்கார ஜபத்தை பண்ணிட்டு இருக்கார். ஓங்கார தியானத்தினால விஷ்ணு சர்வ வியாபகமானார். பிரம்மா தனக்கு லிமிட்டா இருக்கிற எல்லாத்தையும் ஜெயம் பண்ணினார்.
பிரம்மாவை ஜெயம் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் அவருக்கு கீழே இருக்கிறது எல்லாம். அவர் எல்லாருக்கும் லிமிட், எல்லாத்தையும் லிமிட் பண்றார். விராட்டுக்குள்ள இருந்துன்னு எல்லாம் வந்துருது. விராட்டு தான் இந்த மொத்தத்தையும் தான் அப்படின்னு அபிமானிக்கிறது. அப்ப அதனால இந்த லோகத்துல விராட்டுல இருக்கிற எதுவும் அப்ருகத்தைன்னு பேரு. விராட்டுக்குள்ளார இருக்கிறது எல்லாமே லிமிட்டா இருக்கிறதுக்கு பேர் அப்ருகத. பிருகத்துனா பெருசு, அப்ருகத்தன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பெரிதில்லாத சிறியதுன்னு அர்த்தம், லிமிட்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த லிமிட்டா இருக்கிறது எல்லாம் எங்க விராட்டுக்குள்ளார இருக்கிறது எல்லாம் லிமிட். அந்த விராட்டை வந்து பாத்தீங்கன்னா அது எதுவுமே ஜெயிப்பதில்லை. அப்ப அந்த விராட்ல இருக்கிற சர்வத்தையும் அந்த பிரம்மா என்ன பண்றார், இந்த ஓங்கார தியானத்தினால ஜெயிக்கின்றார். ஆயிடுச்சு 2. அப்ப விஷ்ணு தன்மைக்கு பேர் அவர் அந்த ஓங்கார தியானம் தான். பிரம்மாக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அவர் பெருசா இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஓங்கார தியானம் தான். அது மட்டும் இல்ல, சிவனை விட்டாச்சு சுவாமி அப்படின்னா அவர் தான் மூல காரணம், அது கூட்டுறீங்க. அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பிரதிஷ்டாபிய தியானாத் விஷ்ணு கரணாணி சம்பிரதிஷ்டாபிய. விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கரணங்களையும் என்ன பண்றாரு, மனசி சம்பிரதிஷ்டாபிய. விஷ்ணுவானவர் எல்லா கரணங்களையும் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் மனசுல நன்றாக ஸ்தாபனம் பண்ணி, சம்பிரதிஷ்டாபியன்றதுக்கு அர்த்தம் மனசுல நல்லா நிலை நிறுத்தி, கண்ணை கொண்டு வந்து மனசுல, புத்தியை கொண்டு வந்து மனசுல, எல்லாத்தையும் மனசுல கொண்டு வந்து நிறுத்தி என்ன பண்றாரு, நாதாந்தே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அகார உகார மகாரம், அந்த மகாரத்தை லென்த் பண்ணுனா அதுக்கு பேருன்றது நாதாந்தம். அந்த நாதாந்தே பரமாத்மனி, நாதம் ஈஸ்வரன், நாதத்தோட எண்டுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்க, நாதம் முடிஞ்ச இடம். நாதம் முடிஞ்சதுல என்ன இருக்கும், ஓம் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு கிளாஸ் அதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓம், இது நாதம். ஓம் இப்ப இருக்கிற எம்டினஸ் தான் என்னது, நாதாந்தம். நாதத்தோட எண்டுல இருக்கிறது நான். யார் அங்க இருக்கா, நான் தான் இருக்கேன், அதான் பரமாத்மா. அப்ப நாதாந்தமா இருக்கக்கூடிய நாதாந்தே பரமாத்மனி, நாதத்தோட எண்டா இருக்கக்கூடிய துரியம்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவின் இடத்துல விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு, ஸ்தாபிய எல்லாத்தையும் ஸ்தாபனம் பண்ணி, இந்திரியங்களை மனசுல ஸ்தாபனம் பண்ணி, மனச வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துரிய பிரம்மத்துல ஸ்தாபனம் பண்ணி, தியேயம் ஈசானம், அந்த ஈஸ்வரனை என்ன பண்றாரு அப்படின்னா பரமாத்மாவா இருக்கிறவர் என்ன பண்றார், நல்லா தியானம் செய்ய யோக்கியமா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை, எந்த ஈஸ்வரனை, யாரு, பரமாத்மா. அந்த பரமாத்மாவை நன்றாக தியானம் செய்கின்றார். யாரு, பிரத்யாயதி, பிரத்யாயந்தி. பிரத்யாயந்தி அப்படின்னா விஷ்ணு பகவான் என்ன பண்றார், எல்லா அந்த தியேயம் ஈசானம் பிரத்யாயந்தி, ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா தியானம் செய்கின்றார். பகவச்சனம் இருக்கு, சில சமயம் சாந்தசம் சொல்லுவோம், சில சமயம் சாந்தச பிரயோகத்துல சிங்குலர் இருக்கும், சில சமயம் புளூரலும் போட்டிருக்கும். இது சாந்தசம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈஷாவா சர்வமிதம் பிரயுக்தம். அந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடிய ஈஷா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரனாகிய பிரம்மத்துல ஈஷாவா, அந்த பரமாத்மாவாகிய ஈஸ்வரனிடத்தில் சர்வம் இதம், இதம் சர்வம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் நன்றாக வந்து பாத்தீங்கன்னா பிரயுக்தம் அப்படின்னா கோர்க்கப்பட்டிருக்கின்றன, கனெக்ட் ஆயிருக்கு. எப்படி தங்கத்துலதான் ஒட்டியானம் கம்மல் மூக்குத்தி எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்கு மேலதான் இருக்கு, ஸ்கிரீனுக்கு மேலதான் எல்லா காட்சிகளும் இருக்கு, ஹீரோ வில்லன் காமெடியன் எல்லாம் ஸ்கிரீனுக்கு மேலதான் இருக்கு. ஸ்கிரீன் இல்லைன்னா காட்சிகள் இருக்காது, தங்கம் இல்லைன்னா ஆபரணங்கள் இருக்காது. அதே மாதிரி இது சர்வமும் எதனிடத்துல கல்பித்தம், அந்த ஈஷான்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன் இடத்துல, பரமாத்மாவின் இடத்துல இது எல்லாம் என்ன பண்ணிருக்க, பிரயுக்தம் கோர்க்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் முடியுது.
அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, விஷ்ணுக்கு விஷ்ணு தன்மை பிராப்தியாயிருக்கு, பிரம்மாக்கு சர்வத்தையும் ஜெயம் பண்ற தன்மை பிராப்தியாயிருக்கு. அந்த விஷ்ணு பகவான் சதா காலமும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல உட்கார்ந்துட்டு என்ன பண்றாரு சுவாமி, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் பிடிச்சி விட்டுட்டு இருக்காங்க, ஆனந்தமா கையை வச்சுக்கிட்டு வந்து ஆனந்த சயனம் பண்றாரே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்த சயனம் இல்லைங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதே யோக நித்திரையில இருக்கார். எந்த யோகம் அப்படின்னா, பரமாத்மாவினிடத்துல நாதாந்தத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் நாதாந்தம் சொல்லக்கூடிய பிரம்மஸ்வரூபத்திலேயே தியானத்துல இருக்காராம். சிவபெருமான் வந்து சுடுகாட்டுல சாம்பலை பூசிட்டு உட்கார்ந்து இருக்காரு. என்ன கேள்வி, யூடியூப்ல ஒருத்தன் எவனோ கேட்டு பேசியிருக்கான். சிவனே வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னு, சிவனை காட்டிலும் ஒரு பெரிய ஆள் இருக்கணும்ல, அது எங்க ஆள் தான் அப்படின்னு எவனும் என்னென்னவோ பேசிட்டு இருக்கான். தப்பா நிறைய பேசுறான். அப்ப கேள்வி வரும்ல நமக்கு, பார்க்கடல்ல படுத்துக்கிட்டு வாட்டர் பெட்ல படுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா நாராயணன், சீமன் நாராயணன் யார தியானம் பண்றாரு? நம்ம தான் அவரை தியானம் பண்றோம், அவர் யார தியானம் பண்றாரு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அதான் மந்திரம் சொல்லியிருக்கு. அவர் என்ன பண்றார்? சதா காலமும் நாதாந்தமா இருக்கிற அந்த துரியத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கார். சிவபெருமான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? சுடுகாட்டுல உட்கார்ந்துக்கிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சுடுகாட்டுனா என்னது, ஸ்மசானம்னா என்னது, எல்லாம் சாம்பலான இடம். எல்லா சாம்பலா ஆகி போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் எதை தியானம் பண்றார்? அவரும் வந்து பாத்தீங்கன்னா நாதாந்தமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கார். ரெண்டு பேரும் சதா அந்த பிரம்ம தியானத்துல இருக்காங்க. இந்த ஓங்காரம் அது மட்டும் தரல, என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தர்த்தான் முதல் வார்த்தை கொடுத்துருக்கு. நீங்க இதுல வந்து தமிழ்ல வந்து சந்தர்த்தாம் இருக்கு, மந்திரத்துல சந்தர்த்தான் போட்டிருக்கேன், பதார்த்தத்துல எழுதும் போது சந்தர்த்தாம் இருக்கு, சந்தர்த்தான்னு போட்டுங்க. சந்தர்த்தான என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் தாங்கிறதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் தாங்கிறது, தாரண போஷண யோகம்னு அர்த்தம். திரு தாத்து எல்லாத்தையும் தாங்கிறது, எல்லாத்தையும் போஷிக்கிறது எது அப்படின்னா இந்த ஓங்காரம் தான். எல்லாத்துக்கும் ஃபியூயல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஆதாரம். இந்த ஓங்காரம் என்ன பண்ணுன்னா, சர்வேபிய துக்க பயேபியா சந்தரணாதி தாரணாத் தாரக. இதுக்குதான் தாரக மந்திரம்னு பேர். ஏன்? நம்மளுடைய பயத்தெல்லாம் போக்குறது, நம்மளுடைய துக்கத்தை எல்லாத்தையும் போக்கக்கூடியது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதை கண்டிப்பா அனுசந்தானம் செய்தே ஆக வேண்டும். அப்ப விஷ்ணுக்கு விஷ்ணு பதவி கொடுத்திருக்கு அப்படின்னா நீங்க மந்திரங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த மந்திரம் வந்துருங்க. பிரம்மா விஷ்ணு ருத்ராஸ்தே சம்பிரசூயந்தே சர்வாணி சேந்திரியாணி சகபூதானி கரணம் சர்வைஸ்வர்ய சம்பன்னம் சிவம் ஆகாசமத்யே த்ருவஸ்தம் பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திராஸ்தே பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திராஸ்தே சம்பிரசூயந்தே சர்வாணி சேந்திரியாணி சகபூதானி கரணம் சர்வைஸ்வர்ய சம்பன்னம் சிவம் ஆகாசமத்யே த்ருவஸ்தம். அற்புதமான மந்திரம். பிரம்மா சிருஷ்டிகர்த்தா பிரம்மா, விஷ்ணு ஸ்திதிகர்த்தா விஷ்ணு, ருத்ரன் லயகர்த்தா சம்ஹாரகர்த்தா ருத்ரன், இந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தேவதைகளுக்கு அதிபதியா இருக்கிற ஆளு, பிரைம் மினிஸ்டர். இது மாதிரி இருந்துகிட்டு தேனா இந்த எல்லாரும் 4 பேரும் சம்பிரசூயந்தேனா சர்வாணி சம்பிரசூயந்தே. சர்வாணினா இந்த உலகத்துல இருக்கிற சர்வத்தையும் சிருஷ்டி பண்றாங்க, ஸ்திதி பண்றாங்க, லயம் பண்றாங்க, எல்லாத்தையும் இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா படைக்கின்றார்கள். சம்பிரசூயந்தே அப்படின்னா கிரியேஷன் பண்றாங்க எல்லாத்தையும், இந்த 4 பேர் தான். சர்வாணிச்ச இந்திரியாணி, அது மட்டும் இல்ல எல்லா இந்திரியங்களையும், சகபூத்தானி எல்லா பூத்தங்களோடு சேர்ந்து, பஞ்ச பூத்தங்களோடு சேர்ந்து எல்லா இந்திரியங்களையும், இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ விஷயங்களையும் உற்பத்தி செய்கிறார்கள் இந்த 4 பேரும் சேர்ந்து. செஞ்சுட்டு கரணம் சகபூத்தானி கரணம் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அவங்க தான் படைக்கிறாங்க. படைச்சிட்டு சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னம், இந்த உலகத்துல எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடையவங்களா இவங்க தான் இருக்காங்க.
இவங்கள்ட்ட வந்து எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கு. பிரம்மாட்டையும் விஷ்ணுட்டையும் ருத்ரன்ட்டையும் இந்திரன்ட்டையும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஐஸ்வர்யமும் அவங்களோடது தான். சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறவர். அப்படி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற யாரு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 பேத்துக்கு அந்நியமா வேற ஒருத்தர் இருக்காருங்க. யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவம்னு ஒருத்தர் இருக்காரு. சிவன்னா யாரு சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்ன சொல்றோம்? அகாரம் பிரம்மா, உகாரம் விஷ்ணு, மகாரம் என்னது ருத்ரன். மகாரம் சம்ஹார கர்த்தா ருத்ரன். இதுக்கப்புறம் நாதம் இருக்கே சுவாமி, நாதத்துக்கு என்ன பேரு சுவாமினா ஈஸ்வரன் பேரு. நாதம் எது? ஈஸ்வரன். நாதத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார். என்னன்னு கேட்டீங்கன்னா மாயையோட சேர்ந்து ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவன் அப்படின்னு பேர். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவனுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பேரு சதாசிவன் அப்படின்னு பேர். சைவ சித்தாந்தத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது தெரியும் நிறைய பேருக்கு. மகாரம் ருத்ரன். மகாரத்துக்கு மேல இருக்கிற பிராண தத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாதம்னு பேரு. அந்த நாதம் தான் ஈஸ்வரன். மகாரத்தை லென்த் பண்ணுனா ஈஸ்வரன். பிராணரூபி பிராணசுரூப்பியா இருக்கிறவர் நாதம்னு பேரு. நாதமா இருக்கிறவர் வந்து ஈஸ்வரன். மகாரம் வந்து ருத்ரன், நாதம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். அதுக்கப்புறம் பிந்துன்னு இருக்கு. பிந்துனா என்னன்னா மாயா அம்சம். பிந்துன்றது மாயா அம்சம். அந்த மாயையோடு சேர்ந்து இருக்கிறவருக்கு பேரு சிவன் அப்படின்னு பேரு. நம்ம சிவலிங்கம்னு வைக்கிறோம் பாத்தீங்களா? சிவலிங்கம்னா எதோட சேர்ந்து இருக்கு? ஆவுடையார் இல்லாம சிவலிங்கம் இருக்குமா? கீழே பேஸ் இருக்குல்ல, ஆவுடையார். எது ஆவுடையார்? மாயாசக்தி. யோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயாசக்தி, அதோட சேர்ந்துதான் சிவம் இருக்கு. அப்ப அந்த சிவம் வந்து பிந்துன்னு பேரு. பிந்துக்கு அடுத்து கலாதீத்தம்னு சொல்லக்கூடியது இருக்கே, அந்த கலாதீத்தத்துக்கு இன்னொரு பேரு சைவத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சதாசிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சதாசிவன். இந்த 4 புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க சிவன் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவன் யாரு? மகாரத்தை அடுத்து இருக்கக்கூடிய யாரு? மகாரத்தை அடுத்து இருக்கிறது நாதம். யார் நாதம்? ஈஸ்வரன். அப்புறம் ஈஸ்வரனுக்கு அப்புறம் பிந்துவோடு சேர்ந்து இருக்கிறவர் சிவன். அந்த சிவன் இங்க அதான் சொல்லுது. சிவம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாச மத்தியே, இந்த ஆகாசத்துக்கு நடுவுல, ஆகாச மத்தியனா ஆகாசத்துக்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆகாசம் சுவாமி? எந்த ஆகாசத்தை எடுக்கிறது சாமி? வெளியில இருக்கிற ஆகாசத்தை மட்டும் எடுக்கிறதா என்ன? வெளியில இருக்கிற ஆகாசம் இல்ல, எல்லாரோட ஹிருதயத்திலையும் இருக்கிற ஆகாசம் இருக்கே, ஹிருதயாகாசம். அதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா சிதம்பரம். சிதம்பரம். தகராகாசம். தகராகாசத்துக்கு தான் சிதம்பரம்னு பேரு. சிற்றம்பலம். சித்து தான் ஆகாசம், அம்பரம்னா ஆகாசம். சிதம்பரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சித்தம்பரம், சிதாகாசம் அப்படின்னு பேர். அந்த ஹிருதயாகாசத்துல இருக்கிறவன் எவனோ அவன் சிவன். சிவன் எங்க இருக்காருப்பா அப்படின்னா அந்தர்யாமியா இருக்கார். எங்க இருக்கார் அந்தர்யாமியா? எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியா அந்த சிவன் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு மந்திரம் முடியும். இதுக்கு அடுத்த மந்திரம் வந்து 3வது மந்திரம். பிரம்மா விஷ்ணுஸ்ச ருத்ரஸ்ச. பிரம்மா விஷ்ணுஸ்ச ருத்ரஸ்ச ஈஸ்வர சிவ ஏவச. ஈஸ்வர சிவ ஏவச பஞ்சதா பஞ்சதேவத்யஹ. பஞ்சதா பஞ்சதேவத்யஹ பிரணவஹ பரிபட்யதே. பிரணவஹ பரிபட்யதே. பிரம்மா விஷ்ணுஸ்ச ருத்ரஸ்ச ஈஸ்வர சிவ ஏவச பஞ்சதா பஞ்சதேவத்யஹ பிரணவஹ பரிபட்யதே. மொத்தத்தையும் சொல்லியாச்சுங்க. பிரணவத்துக்கு இதுக்கு மேலாம் வேற எதுவும் சொல்றதுக்குலாம் இல்லை, எல்லாம் முடிச்சாச்சு. இதுல பிரம்மா விஷ்ணு ருத்ரன். பிரம்மா எது? அகாரம். விஷ்ணு எது? உகாரம். அதுக்கப்புறம் ருத்ரன் எது? மகாரம், சம்ஹார கர்த்தா, உகாரம். அதுக்கப்புறம் ஈஸ்வரன் எது? மகாரத்துக்கு அப்புறம் இருக்கிறது எது? நாதம். ஈஸ்வரனா போட்டுக்கணும், நாதம். ஈஸ்வரன் வந்து நாதம். அதுக்கப்புறம் சிவன் எது அப்படின்னு கேட்டினா
சிவ ஏவச்ச. சிவன் யாரு? பிந்துவோட சேர்ந்து இருக்கிறவர். பிந்துனா இது மாயா தத்துவத்தோட சேர்ந்து இருக்கிறவர் சிவன். இது மாதிரி மொத்தம் 5 தேவதைகளாக பஞ்சதா பஞ்சதேவத்யா, 5 விதமாக தேவதைகள். தேவதைகள்னா என்ன அர்த்தம்? பிரதான ஈஸ்வரர்கள் அர்த்தம். ஈஸ்வரர்களை பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவங்களை பாத்தீங்கன்னா நம்ம இத்தனை தத்துவங்கள் சொல்றோம். இந்த தத்துவங்களை பாத்தீங்கன்னா பஞ்சதேவத்தியக பிரணவக பரிபட்டியதே. இந்த பிரணவமானது 5 விதமான தேவதைகளாக தியானம் செய்யப்பட வேண்டும். பரிபட்டியதே அப்படின்னா தியானம் செய்வதற்காக விதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப ஓங்காரத்தை தியானம் பண்ணும்போது அகாரம், ஸ்தூல அகாரத்தை பண்ணும்போது பிரம்மா, உகாரத்தை பண்ணும்போது பாத்தீங்கன்னா விஷ்ணு ஹிரண்ய கர்ப்பன், மகாரத்தை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ருத்ரனை தியானம் பண்ணணும். நாதத்தை உள்ள கொண்டுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணணும். தனிச்சு இருக்கிறவன் ஈஸ்வரன்னா பாத்தீங்கன்னா தனிச்சு மாயா அம்மாவோட இல்லாம தனியா சிவரூபம் இருக்கும்ல, அந்த ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவனை தியானம் பண்ணணும் அப்படின்னா அந்தர்யாமின்னு பேரு. சிவனுக்கு என்ன பேரு? அந்தர்யாமி. மாயையோடு சேர்ந்து ஹிருதயாகாசத்துல இருக்கிறவர். நாதத்தை தாண்டி சிவனம் பிந்துன்னு சொல்றோம். அதுக்கு என்ன பேரு? சிவன் யாரு? பிந்துன்னு சொல்லக்கூடிய மாயையோடு சேர்ந்து இருக்கிறவர். அதையும் தாண்டி இருக்கிறது எது அப்படின்னா அது வரைக்கும் தான் சகுனம். சகுனத்தோட எண்டு மாயையோட முடிஞ்சிருது. அந்த சிவனுக்கு அப்பாற்பட்ட தத்துவம் என்ன பேரு? கலாதீதம் அப்படின்னு பேரு. கலாதீதம் அப்படின்னு பேரு. அந்த கலாதீதம் தான் சுத்த நிர்குண பிரம்மம். அதுக்குதான் என்ன பேரு? சதாசிவன் அப்படின்னு பேரு. அப்ப சுத்த பிரம்மத்துக்கு பேரு சதாசிவம். அது தியானிக்கத்தக்கதா? அது தியானிக்க முடியாது சார். அதுல நிக்கதான் முடியும். அதான் நான், அதுதான் பிரம்ம தத்துவம். சதாசிவனாத்தான் நான் இருக்கேன். அப்ப சதாசிவன் சொல்லக்கூடிய துரிய தத்துவம் தியானிக்கத்தக்கதில்லை, அது கோல். அப்ப நம்ம தியானம் பண்றது ஓங்கார தியானம் பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓங்கார தியானத்தினால 5 தேவதைகள் தியானம் செய்யத்தக்கவர்கள். 5 தாண்டி இருக்கக்கூடிய கலாதீதம் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம். அது தியானத்துக்கான விஷயம் இல்லை, நம்மளுடைய சொரூபம், சப்ஜெக்ட் அது. அதனால இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சதாசிவனை என்ன பண்ணியாச்சு? விட்டுட்டோம். அப்ப பிராக்கெட்ல நான் அதுக்காக தான் கீழே போட்டிருக்கேன். நாதாந்தம் என்று சொல்லக்கூடிய அர்த்த மாத்திரையை துரியத்தை தானே தான் என்று ஆத்மாவாக தியானம் செய்ய வேண்டும் எழுதிக்கணும். அங்க தியானம் ஆப்ஜெக்ட் தியானம் இல்லை. அகாரம் ஆப்ஜெக்ட், உகாரம் ஆப்ஜெக்ட், மகாரம் ஆப்ஜெக்ட், அப்புறம் நாதமும் ஆப்ஜெக்ட். நாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாதம் தான் ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கு அப்புறம் சிவன். பிந்துன்னு சொல்லக்கூடியதும் மாயையோடு கூடியவர் ஈஸ்வர சிவன் அப்படின்னு அதையும் தியானம் பண்ணத்தக்கது. நம்ம சொல்றோம்ல உமையொரு பாகான் அப்படின்னு நம்ம சொல்றோமே சிவனை. அம்பாள் பாதி அர்த்தநாரீஸ்வரர் சொல்றோம்ல, அந்த அர்த்தநாரீஸ்வரர் தான் சிவன். வாஸ்தவத்துல சிவன். இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும், நடராஜரோட சிலையிலையும் பாத்தீங்கன்னா பாதி உருவம் அவர் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு கொடுத்தவர். நல்லா கரெக்டா சில நாட்கள் இருக்கு, அந்த நேரத்துல மட்டும் அழகா அதை இது பண்ணுவாங்க, பிரிச்சு இது பண்ணுவாங்க. அப்ப வாஸ்தவத்துல நடராஜர் சொரூபம் தான் பாத்தீங்கன்னா மாயையோடு கூடியிருக்கிற சிவ தத்துவம். அதையும் தாண்டின நிர்குணம் பாத்தீங்கன்னா உபாசனைக்கு விஷயம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் சதாசிவம். அப்ப இந்த ஸ்லோகத்துல தியானிக்கிறதுக்கான 5 ரூபங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சொரூபத்தை சொல்லவில்லை, துரியத்தை சொல்லவில்லை. துரியத்துக்கு என்ன பேரு? சதாசிவம் அப்படின்னு பிடிக்கும். இதுக்கப்புறம் லாஸ்ட் மந்திரம் உபனிஷத்துல தத்ராதிகம் க்ஷணம் ஏகம் ஆஸ்தாய க்ரதுஷதாஸ்யபி பலமவாப்னோதி. தத்ராதிகம் க்ஷணமேகமாஸ்தாய க்ரதுஷதஸ்யாபி பலமவாப்னோதி. கிருத்ஸ்னமோங்காரகதம் ச சர்வ தியான யோக ஞானானாம் யத் பலம் ஓங்காரோ வேத. பர ஈஷோ வா சிவ ஏகோ த்யேயः சிவங்கரः சர்வம் அன்யத் பரித்யஜ்ய சமஸ்த அதர்வசிகாம் ஏதாம் அதீத்ய த்விஜோ
கர்ப்பவாசனாத் விமுக்தோ விமுச்யத ஏதாம் அதீத்ய திஜோர் கர்ப்பவாசாத் விமுக்தோ விமுச்யத இத்யோம் சத்யமித்யுபனிஷத். ஏன் சாமி ஸ்லோகமா சொல்லலை அப்படின்னா, நான் ஏற்கனவே அதர்வண வேதத்தை பற்றி சொல்லியிருக்கேன். மற்ற 3 வேதத்துக்கும் ஒரு ஆர்டர் இருக்கு. இந்த அதர்வண உபனிஷத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரோஸ் ஆர்டர்லையும் இருக்கும், ஸ்லோகமாகவும் இருக்கும், ரெண்டும் மாற்றி மாற்றி இருக்கும். அதனால திடீர்னு பார்த்தீங்கன்னா போனது வந்து ஸ்லோகமாக இருந்துச்சா, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் ஆர்டரில் இருக்கு. ப்ரோஸ் ஆர்டரில் இருக்கிறது எப்படி ஸ்லோகமாக சொல்ல முடியும்? ஸ்லோகமாக சொல்ல முடியாது. அதனால என்ன வேணால் வாசிக்கணும். தத்திர அதிகம் க்ஷணமேகம் ஆஸ்தாய. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ரத்தை வரணுன்றதுக்காக இந்த மந்திரம் நல்லா சொல்லுது. தத்திர அப்படின்னா இந்த ஓங்கார தியானத்துல, ஓங்கார தியானம்னு அர்த்தம் உச்சரிப்புல இருந்தே ஓங்கார தியானம் தான். நீங்க ஷார்ட் ஓங்காரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே ஓங்கார உபாசனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த ஓங்கார உபாசனையில தத்திர க்ஷணமேக்கம் அதிகம் ஆஸ்தாய, ஒரு க்ஷணத்துக்கு மேல நீங்க நின்னா கூட போதும். தமிழ்ல என்ன எழுதிருக்கு? துவாதிகம் இருக்கு. தத்ராதிகம் தமிழ்ல எழுதணும். தத்ராதிகம் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா துவான் இருக்கு, அதை எடுத்துருங்க. தத்ராதிகம், தத்ர அதிகம்னு வேணா போட்டுக்கலாம். பிரிச்சு எழுதுனீங்கன்னா தத்ர அதிகம். கீழே எழுதும்போது சரியா எழுதியிருக்கேன். கீழே எழுதும்போது தத்திர அதிகம்னு எழுதியிருக்கேன். பதத்துல மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா தத்ராதிகம்னு எழுதணும். தத்ராதிகம். தத்ராதிகம்னா என்ன அர்த்தம்? இந்த ஓங்கார மாத்திரை இருக்குல்ல, அகார உக்கார மகாரம் நாதம் பிந்து கலாதீதம் இதெல்லாம் சொல்றோம்ல, இதுல எதுலையாவது ஒன்னுத்தலையாவது பொழைச்சு போனா, ஒன்னுத்தலையாவது ஒரு க்ஷணத்துக்கு அதிகமாக, ஒரே ஒரு க்ஷணத்துக்கு அதிகமா ஆஸ்தாய நின்னோம் அப்படின்னா, ஒரு க்ஷணத்துக்கு மேல கொஞ்சமாவது நின்னோம் அப்படின்னா கிரது சதஸ்யாபி 1000 100 சதம்னா 100 யாகங்கள்ல, பெரிய பெரிய யாகங்கள், கிரத்துன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யாகங்களை குறிக்கிறது, ஹோமம் இல்லை யாகங்கள். 100 யாகங்கள் பண்ண பலனை காட்டிலும் பலமவாப்னோதி, அதிகமான பலனை அடைகின்றான். யார் பண்றானோ. அப்போ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை வெளியில பண்றதை காட்டிலும் இந்த ஓங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இது. அதுவும் இங்க சொல்லியிருக்க நாதத்தை பற்றிலாம் நான் மந்திரம் எடுக்கிறேன் அடுத்தடுத்த கிளாஸ்ல. நாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போங்கடான்ற மொத்த சம்சாரமும் ஏ மாயா வா எட்டி உதைக்கின்றேன் அப்படின்னு தைரியமா சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் இது நாதம், எது ஈஸ்வரனோட. ஈஸ்வரனை பிடிச்சிக்கிட்டவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாயையாவது மண்ணாங்கட்டியாவது ஷேடோ வந்து எதாவது பண்ணுமா? நான் ஈஸ்வரனையே பிடிச்சிட்டேன் அப்படின்னா ஈஸ்வரனோட ஷேடோ என்ன ஏதாவது பண்ணுமா? பாரதியார் சொல்ற மாதிரி காலால் எட்டி உதைப்பேன் மாயா அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். பாட்டு எழுதுவாரு, காலனை எமனையே வந்து பார்த்தீங்கன்னா எட்டி உதைப்பேன் அப்படின்வாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாதத்துக்கு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சமாவது ஒரு க்ஷணத்துக்கு மேலேயாவது அதுல நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அகாரத்திலேயோ உக்காரத்திலேயோ மகாரத்திலேயோ நாதத்திலேயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா கலாதீதமா இருக்க சொரூபத்திலேயோ ஒரு க்ஷணத்துக்கு மேல நின்னா கூட நூத்துக்கணக்கான, சும்மா ஒரு எண்ணிக்கை சொல்லியிருக்கு, நூத்துக்கணக்கான யாகங்கள்ல கிடைக்கிற பலனை காட்டிலும் அதிகமான பலனை அடைகின்றான். அது மட்டும் இல்ல, கிருஷ்ணம் ஓங்காரகதம் ச சர்வ தியான யோக ஞானானாம் யத்பலம் ஓங்காரோ வேத. அற்புதமா சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சர்வ தியான, இந்த உலகத்துல ஏகப்பட்ட தியானங்கள் இருக்கு, எல்லா தியானத்தோட அதே மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கு, எல்லா யோகத்தோட நிறைய ஞானங்கள் இருக்கு, ஒவ்வொரு விஷயத்தை பத்தின ஞானம், எல்லா ஞானத்தோட யத்பலம் எந்த பலன் சொல்லப்பட்டிருக்கோ, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லப்பட்டிருக்கு. பலசுருத்தி எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் ஒரு பலசுருத்தி இருக்கு, எல்லா பூஜைகளுக்கும் ஒரு பலசுருத்தி இருக்கு, எல்லா யோகத்துக்கும் ஒரு பலசுருத்தி இருக்கு, எல்லா பலன்களும் எல்லா ஞானத்துக்கும் ஒரு பலன் சொல்லிருக்கு. எல்லா பலன்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணம் ஓங்காரகதம் சரி,
எல்லாம் ஓங்காரத்துக்கு உட்பட்டதுதான். ஓங்காரோ வேத சர்வம் கிருஷ்ணம் ஓங்காரகதம். எவன் ஓங்காரத்தை அறிகின்றானோ அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தியான யோக ஞானங்களோட பலன் என்ன கிடைக்குமோ அது எல்லாம் அந்த ஓங்காரத்தை அறிந்தவனுக்கு கிடைத்துவிடும். அதனால பாத்தீங்கன்னா பர ஈசோவா சிவ ஏகோ. அந்த பர ஈஷானா என்னது? ஈஷா யாரு? நாதம், இது மகாரம். மகாரம் என்னது? ருத்ரன். அப்புறம் நாதம் இது ஈஸ்வரன். அந்த இங்க சொல்லுது பர ஈஷோ. பரமேஸ்வரனா இருக்கட்டும் வா சிவ ஏகோ. அதுக்கு மேல இருக்கிறது பிந்துல இருக்கிறது தான் சிவம். அந்த சிவமா இருக்கட்டும். இதெல்லாம் தியானம் பண்ணக்கூடிய வஸ்துக்கள். அப்ப நாதத்தை தியானம் பண்ணணும். நாதத்துக்கு மேல இருக்கிற சிவத்தை பாத்தீங்கன்னா தியானம் பண்ணணும். நாதம்ன்றது ஈஸ்வரன், சிவம்ன்றது மாயையோடு சேர்ந்த பிந்து தத்துவம். இந்த ரெண்டு தான் பாத்தீங்கன்னா ஏகோ தியேய. ஏதாவது ஒண்ணு தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணிட்டு சிவங்கரக இது மாதிரி தியானம் பண்றதுனால என்ன நடக்கும் சுவாமி? மங்களம் நடக்கும். நமக்கு மங்களம் நடந்துரும். மங்களம்ன்ற வைஃப்லாம் இல்லை. மங்களம் நடக்கும்னா மங்களம்லாம் இல்லை. மங்களம் எது அப்படின்னா சம்சார நாசம். சிவங்கரக சர்வம் அந்நியத்து பரித்தியச்சு. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மற்றது எல்லாத்தையும் தூக்கி போடு. அந்யோ வாச்சாம் விமுஞ்சத ஓமித்யாயத ஆத்மானம். முண்டகோபனிஷத் சொல்லுது எல்லா வாக்கையும் விட்டொழித்து விட்டு ஓங்காரத்தையே ஆத்மா என்று தியானம் செய்யணும். ஏன்பா? அந்நியா எல்லா வாக்கும் வியர்த்தம், வேஸ்ட், சும்மா எல்லா மனசை சஞ்சலப்படுத்துறது. எல்லா வாக்கையும் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுவோம்? அதான் சொல்லுது சர்வம் அந்நியத்து பரித்தியச்சு. சர்வம் அந்நியத்துனா அந்நியத்து சர்வம் பரித்தியஜ. மற்ற எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு சமஸ்த அதர்வசிகாம் ஏதாம் அதீத்ய. இந்த பூரணமா இருக்கிற அந்த அதர்வசிகா உபனிஷத்து இருக்குல்ல, இந்த அதர்வசிகா உபனிஷத்து 13 மந்திரங்கள் இருக்கா? 13 14 ஆச்சு. 13 மந்திரங்களை என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாம் அதீத்ய திஜக. திவிஜகன்றதுக்கு அர்த்தம் முமுக்ஷுன்னு எடுத்துங்க. முமுக்ஷுவானவன் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அதர்வசிகோபனிஷத்தை மட்டும் அத்தியனம் பண்ணணும். அத்தியனம் பண்ணிட்டு அதுல சொல்லப்பட்ட முறைப்படி எல்லாத்தையும் தியானம் பண்ணணும். இந்த தியானத்தினால என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா கர்ப்பவாசாத்து விமுக்தா. கர்ப்பவாசத்துக்கு போகாம திரும்ப அம்மா வயிற்றுக்குள்ளார போக முடியாது. யோசிச்சு பாருங்களா. ஐயோ, உங்களுக்குலாம் தெரியல. ஸ்திரீகளுக்கு குழந்தை பெற்றவங்களுக்குலாம் தெரியும்ல. ஐயோ அந்த வயிற்றுக்குள்ளேயா இருந்தேன். ஐயோ எனக்கு ஒரு கார்ல ஏசியை போட்டு விட்டு ஒரு டோரை க்ளோஸ் பண்ணாவே என்னால தவிச்சு போயிடுறேங்க. ஐயோ என்னால முடியல மாட்டேங்குது. அதுவும் புது காரா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ரெக்ஸின் இருக்குல்ல, சீட் கவரோட ரெக்ஸின் ஸ்மெல் இருக்குல்ல, செத்தன் சாமி. நான் அவ்வளவுதான். என்னால சாகடிக்கணும் அப்படின்னா ஒரு காருக்குள்ளார போட்டு ஏசியை போட்டுட்டு 1 மணி நேரம் விட்டீங்கன்னா செத்து போயிடுவேன் நான். என்னாலும் அந்த ரெக்ஸின் ஸ்மெல் தாங்க முடியல ஏசிக்குள்ளார. ஐயோ 10 மாசம் அம்மாவோட வயிற்றுல இருந்திருக்கும். ஐயோ இன்னும் கொடுமை சாமி. இது கர்ப்பவாசம் ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. ஏசி இருக்கு உள்ள, ஏசி போட்டுருப்பாங்கன்னு. சென்ட்ரலைஸ்ட் ஏசி ஏதாவது இருக்குமா உள்ள அம்மா வயிற்றுக்குள்ளார? ஐயோ ஒரே சூடு சாமி. பாடியோட ஹீட்டு ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்தாவே கையை தொட்டாவே சூடா இருக்கு. அம்மா வயிற்றுக்குள்ளார இருக்கும்போது என்ன சூடா இருக்கும்ல. அந்த லிக்விடு வேற பிசு பிசுன்னு இருக்கும்ல. யோசிச்சு பாருங்க, பிசு பிசுன்னு இருக்கும். நான் பாத்தீங்கன்னா 4 பிரசவத்துக்கு கூட இருந்திருக்கேன். ஐயோ இந்த மெட்டர்னிட்டி வார்டு இருக்கு பாருங்க, இருக்குது பேட் ஸ்மெல் வர்றது பாத்தீங்கன்னா அந்த மெட்டர்னிட்டி வார்டு தான். ஐயோ தெரியுமா உங்களுக்குலாம்? எல்லாத்துக்கும் பரத்திய ஸ்திரீகளா இருக்கவங்க என்ன வைராக்கியம் காட்டுக்கு போயிருக்கணும். நீங்க எல்லாம் இன்னும் இருக்கீங்க நாட்டுக்குள்ளார. உங்களுக்கு வைராக்கியம் வந்திருக்கணும். முதல்ல யாரெல்லாம் குழந்தை பெற்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் வைராக்கியம் வந்திருக்கணும். போங்கன்னு புருஷனை தூக்கி ஓரமா போட்டுட்டு என்ன பண்ணிருக்கணும்? போய் உட்கார்ந்து இருக்கணும் எங்கேயாவது. எனக்கு நினைச்சு பார்த்தா எனக்கு அந்த ஸ்மெல்லு, ஐயோ இப்ப கூட எங்கேயாவது லைட்டா எங்கேயாவது மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கம் எங்கேயாவது போனோம் அப்படின்னா அந்த வார்டு பக்கம் போனாவே ஒரு ஸ்மெல். இதுல தாங்க 10 மாசம் இருந்திருக்கும். அந்த லிக்விடுக்குள்ளார ஒரு பக்கம் மலம், ஒரு பக்கம் மூத்திரம், ஒரு பக்கம் லிக்விடு.
அம்மா சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். கர்ப்பவாசம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் தலைகளாக மாட்டிக்கிட்டேன்னு வச்சுங்க, கரெக்டாக அம்மா வயிற்றுல இருந்து வெளியில வந்தா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஐயோ பெரிய சங்கடம் சாமி, ரொம்ப சங்கடம். மறந்துட்டு ஹாப்பியாக இருக்கும். திரும்பவும் அதே வயிற்றுக்குள்ளே தான் போகிறோம். எந்த வயிற்றுக்குள்ளே போகிறோன்னு தெரியல. நேற்று ஒரு குரங்கு வந்துச்சு. குரங்கு வந்து குட்டி குரங்கு கையில் வச்சிருக்கு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற குரங்குக்கெல்லாம் ஒரு பிஸ்கட் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த கை குழந்தையா இருக்கிறவங்களுக்கு 2 பிஸ்கெட், புள்ளத்தாச்சியா இருக்கிறவங்களுக்கு 3 பிஸ்கெட், இந்த மாதிரிலாம் ரேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம். உட்காந்து கையில இருந்து வேர்க்கடலை கொடுத்துட்டு பழத்தை கொடுத்துட்டு பார்த்துட்டு இருந்தா அந்த குட்டி குரங்கு, அந்த குட்டி குரங்கு இன்னும் அது அம்மா பக்கத்துலேயே தான் இருக்கு. அதுக்கு எங்கேயோ அடிபட்டு ஸ்கின் ஃபுல்லாக போயிடுச்சுங்க, ஃப்ளஷ் எல்லாம் போயிடுச்சு காலில். குட்டி குரங்கு, வெறும் போன் தெரியுது. ஐயோ பாவம், என்ன பாவம். அம்மா வயிற்றுல இருக்கிறதே பெரிய ப்ராப்ளம். அம்மா வயிற்று வெளியில வந்து அதுல வந்து ஸ்கின்னே இல்லாம வெறும் போன் மட்டும் தெரிஞ்சா எப்படி இருக்கும்? என்ன கஷ்டம் தான் இருக்கு. அடுத்த ஜென்மம் பிறக்கணும், யோசிச்சு பாருங்க, பிறக்கவே கூடாது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதர்வசிகா உபனிஷதத்தை வந்து அத்தியனம் பண்ணி அதுல சொன்ன மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி சாதகன் என்ன பண்ணணும்? கர்ப்பவாசாத் விமுக்தா, அகார உகார மகாரத்தை பண்ணி நாதத்தை பண்ணி நாதத்துக்கு அப்புறம் நாதாந்தத்துக்கு போய் கர்ப்பவாசத்திலிருந்து விடுபடுகின்றான். விடுபட்டு இங்கேயே ஜீவன் முக்தனாக இருக்கின்றான். அப்போ நமக்கு சாய்ஸ் இருக்கு, இங்கேயே ஜீவன் முக்தனா இருக்கிறதுக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா விமுச்சியத்தைன்னா என்ன அர்த்தம்னா, தேகத்தை விட்ட பிறகு அவன் என்ன ஆகுறான்? ஜீவன் முக்தி. அதுக்கப்புறம் என்னது? விதேக முக்தியை அடைகின்றான். விமுக்தக அப்படின்றதுக்கு அர்த்தம் ஜீவன் முக்தியை அடைந்து சரீரத்தை விட்ட பிறகு விமுச்சியத்தை அப்படின்னா விதேக முக்தியை அடைகிறான். திரும்ப அவன் பிறப்பதில்லை. ஏதா மதீத்யஜோ கர்ப்பவாசாத் விமுக்தோ விமுச்சியத்தை இது 2 வாட்டி சொல்லியிருக்கு. ஏன்பா அப்படின்னா, இந்த உபனிஷத்து கம்ப்ளீட் ஆகும்போது எப்பவுமே ஒரு வாக்கியத்தை 2 வாட்டி சொல்லுவாங்க. துர்வச்சனம் அப்படின்னு பேரு. துர்வச்சனம் அப்படின்னா ரிப்பீட்டேஷன், ஒரே வார்த்தை ரிப்பீட்டேஷன் இருக்கும். என்ன இருக்கு? ஏதா மதீத்யஜோ கர்ப்பவாசாத் விமுக்தோ விமுச்சியத்தை அப்படின்னு 2 வாட்டி சொல்லப்பட்டிருக்கு. இந்த உபனிஷத்து கம்ப்ளீட் ஆகிறதுக்காக சொல்லப்பட்டது. இது ஓம் சத்தியம். இது சொல்லப்பட்ட இந்த ஓம் தான் சத்தியம், பிரம்மம். ஓம்ன்றது வந்து என்னது? பிரம்மம், சத்தியம். அது மட்டும்தான் சத்தியம், மற்றதெல்லாம் அசத்தியம், பொய். ஓங்காரத்துக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பொய். அதனால ஓம் சத்தியம் இத்யுபனிஷத் என்று இந்த உபனிஷத்தானது பூரணமாக ஆகின்றது அப்படின்னு சொல்லி முடியும். ஓம் பத்ரங் கருணே விஷ்ணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः ஸ்துஷ்டுவாகும்சஸ்தனூபிः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु. ओम शांति शांति शांति. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. எனக்கு கொஞ்சம் த்ரோட் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னு தெரியுது. நான் இன்னைக்கு கொஞ்சம் மருந்து 1 வாட்டி 2 வாட்டி எடுத்தேன்னா நல்லா ஆயிடும். முடிஞ்சா இந்த லீவ் நாளில் 3 நாளில் உங்களுக்கு ஓங்காரத்தை வந்து இதோட சேர்ந்து பிரயோகத்தையும் போடுறேன். ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிங்க. இதுல இருந்து துத்தியாவிலேருந்து 3 நாள் கழித்து வந்தோன்னே இதில் வந்து யோக சூத்திரத்தில் திரும்பவும் 33வது சூத்திரம் ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன். அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுருங்க. 32லேருந்து இந்த பாதம் மொத்தத்தையும் முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு பிறகு திரும்ப சுதாகரத்துக்கு போகலாம், யோக சுதாகரம். சரி, ஹரி ஓம்.